வணக்கம் நண்பர்களே. நாளொரு கதையில் இன்று நரகம் டு சொர்க்கம். கதை எண் 79. வழங்குபவர் எஸ். தண்டபாணி, பொள்ளாச்சி. ஒரு ஆலயத்தில் பெரியவர் ஒருவர் ஆன்மீக சொற்பொழிவு நிகழ்த்தி கொண்டிருந்தார். கடவுள், சொர்க்கம், மனிதன் பற்றியெல்லாம் விவரமாக பேசினார். எல்லாரும் கவனமாக கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அந்த கூட்டத்தில் ஒரு தத்துவ ஞானியும் அமர்ந்திருந்தார். அவர் அந்த சொற்பொழிவாளருடைய நண்பர். சொற்பொழிவு முடிந்ததும் அந்த பெரியவர் நேராக தத்துவ ஞானியிடம் சென்று, எப்படி இருந்தது பேச்சு என்று கேட்டார். அதற்கு தத்துவ ஞானி, நீங்கள் பேசியது ஒன்றுக்கொன்று முரண்பாடாக இருந்தது என்றார். என்ன முரண்பாடு? கடவுளை நம்புகிறவன் சொர்க்கத்துக்கு செல்வான் என்று முதலில் நீங்கள் கூறினீர்கள். பிறகு நல்லவனாக வாழ்பவன் சொர்க்கத்துக்கு போவான் என்று கூறினீர்கள். ஆமாம், அது என்ன முரண்பாடு? தத்துவ அமைதியாக, இந்த உலகத்தில் ஒருவன் எல்லா தப்பும் செய்து கொண்டே கடவுளை நம்பினான் என்றால் அவன் சொர்க்கத்துக்கு போவானா? அல்லது மற்றொருவன் ஒரு தவறும் செய்யாமல் ஒழுங்காக வாழ்ந்து இறைவனை நம்பாமல் இருக்கிறான் என்றால் அவன் நரகத்துக்கு போய்விடுவானா என்ன? கடவுள் நம்பிக்கையே இல்லாத ஒரு நல்லவன் என்ன ஆவான்? எங்கே போவான்? இந்த உலகில் கடவுள் நம்பிக்கையோடு வாழ்வது முக்கியமா அல்லது நல்லவனாக வாழ்வது முக்கியமா என்று கேட்டார். இதையெல்லாம் கேட்டது பெரியவர் குழம்பி போய்விட்டார். தத்துவஞானி சொன்னதும் நியாயம்தானே. கடவுளை நம்புகிறவன் சொர்க்கத்துக்கு போவான் என்றால் பேசாமல் கடவுளை நம்பிக்கொண்டு இந்த உலகத்தில் எல்லா விதமான தப்புகளையும் செய்து கொண்டே இருக்கலாமா? பேச்சாளர் குழப்பத்துடனே வீட்டுக்கு சென்று தூங்கிவிட்டார். அவருக்கு ஒரு கனவு வந்தது. கனவில் அவர் ஒரு ரயிலில் போய் கொண்டிருக்கிறார். எதிரில் உட்கார்ந்தவரை பார்த்து, நாம் இப்போது எங்கே போகிறோம் என்றார். சொர்க்கத்துக்கு போகிறோம் என்றார் எதிரில் இருந்தவர். ரயில் ஒரு இடத்தில் நின்றது. அந்த இடம்தான் சொர்க்கம் என்று நினைத்து இவர் இறங்கினார். இங்கே கௌதம புத்தர் இருப்பார், மகாவீரர் இருப்பார். அவர்களை பார்ப்பதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு என்று நினைத்து அவர் சுற்றிலும் பார்த்தார். ஆனால் அங்கே யாருமே இல்லை. ஒரே பாலைவனம் போல் தெரிந்தது. பச்சை பசுமையாக அங்கே எதுவுமே இல்லை. எங்கு பார்த்தாலும் பொட்டல் காடுதான். அங்கங்கு எலும்பும் தோலுமாக சிலர் அமர்ந்து தியானம் செய்து கொண்டிருந்தார்கள். இவர் அவர்களிடம் போய், புத்தர், மகாவீரர் இவர்களெல்லாம் எங்கே இருக்கிறார்கள் என்று அவருடன் வினவினார். அப்படி யாரும் இங்கே இல்லையே. ஆமாம், அவரெல்லாம் யார் என்று அவர்கள் திருப்பி கேட்டார்கள். இவருக்கு ஒரே அதிர்ச்சி. அவர்கள் வேறு எங்கே போயிருப்பார்கள் என்று யோசித்தார். உடனே ரயில் நின்ற இடத்திற்கு ஓடோடி திரும்பி வந்தார். நரகத்திற்கு ஒரு ரயில் அப்போது புறப்பட்டு கொண்டது. அதில் ஏறி அமர்ந்தார். ரயில் வேகமாக சென்றது. நரகம் நெருங்க நெருங்க காற்று குளிர்ச்சியாக வீசியது. எங்கு பார்த்தாலும் அழகான நீர்நிலைகள், நந்தவனங்கள், மலர்கள், பறவைகள் கூட்டம் கூட்டமாக தென்பட்டன. அங்கே இருந்தவர்கள் எல்லாரும் ஆட்டமும் பாட்டமாக ஒரே ஆனந்த கழிப்பில் திளைத்திருந்தார்கள். சொர்க்கத்தில் காணாத சிலர் இங்கு நரகத்தில் இருப்பதை கண்டார். அதை பார்த்தும் இவருக்கு மேலும் அதிர்ச்சியாக இருந்தது. இது என்ன, நரகம்தானா என்று யோசித்துக் கொண்டே ரயிலை விட்டு இறங்கினார். அருகில் இருந்தவர்களிடம் விசாரித்த போது இது நரகம்தான் என்று அமைதியாக பதில் வந்தது. எனக்கு ஒரு சந்தேகம். புத்தரும், மகாவீரரும், லாவோட்ஸும் இவர்களைப் போன்ற இன்னும் பலரும் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள். அவர்கள் எல்லாம் இங்கே எப்படி வந்தார்கள் என்பது எனது சந்தேகம் என்று குழப்பத்தை அவர்களிடம் கூறினார். அவர்கள் உருவ கடவுள்களை நம்புவதில்லை. அதற்கு அங்கிருந்தவர்கள், ஐயா, இப்போது இங்கே நீங்கள் பார்க்கும் பசுமையும் பச்சை பயிர்களும் ஆடல் பாடல்களும் அழகிய மலர்களும் இவை எல்லாமே புத்தரும், மகாவீரரும், லாவோஸும் இன்னும் பல மகான்களும் இங்கே வர ஆரம்பித்த பிறகுதான் உண்டாக ஆரம்பித்தன. இந்த பிரதேசத்தையே அவர்கள் மாற்றிவிட்டார்கள். இப்போதெல்லாம் இங்கே இருப்பவர்கள் யாரும் சொர்க்கத்துக்கு போகவே விரும்புவதில்லை என்று கூறினார்கள். பெரியவருக்கு மீண்டும் அதிர்ச்சி. அந்த அதிர்ச்சியிலேயே அவரது கனவு கலைந்தது. இந்த கதையின் முக்கிய கருத்து என்ன என்றால், நல்லவர்கள் எங்கே இருக்கிறார்களோ அந்த இடம் சாதாரணமான இடமாக இருந்தாலும், ஏன் நரகமாக இருந்தாலும் கூட அதுவே சொர்க்கமாகி விடுகிறது. மீண்டும் நாளை மற்றும் ஒரு கதையுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வாராகி ஸ்டார் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பெல் பட்டனை அழுத்துங்கள். கதைகள் உங்களை நாடி தேடி வரும். நன்றி, வணக்கம்.